அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. நம்ம தமிழ் சினிமா வழக்கப்படி ஹீரோ நம்ம லூஸ் ஹீரோயின் கூட பாட்டு பாட கிளம்பிட்டாரு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்புள்ள தொகுதிகளில் முக்கியமான ஒரு தொகுதியாக இருக்குது. ஒரு ஜெயலலிதா விசுவாசிய மையமாக வச்சு நடக்கிற, அதை ப்ரொஜெக்ட் பண்ணி நடக்கிற ஒரு தேர்தல். இதில் பாசிட்டிவ் சைடு ஓபிஎஸ்க்கு இழைக்கப்பட்டது அநீதி. இவருக்கு ஒரு அனுதாபம் அந்த தொகுதிக்குள்ளே இருக்குது. எடப்பாடிக்கு மேலே அந்த சமயத்தில் கடுமையான எதிர்ப்பு இருக்குங்கிறத நான் நேரிலே பார்க்குறேன். அந்த ராமநாதபுரம் தொகுதியில் மட்டும் இல்லை, இன்னும் 10 நாளைக்குள்ள எம்ஜிஆர் உயிரோடு இல்லை, ஜெயலலிதா உயிரோடு இல்லை, இப்போ ரெட்டலை போடக்கூடிய ஓட்டு முக்குலத்தோருக்கு அநீதி இழைச்ச எடப்பாடி எம்பவர் பண்றதுங்கிறத அந்த கம்யூனிட்டிக்காரங்களும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் கேம்பெயின் பண்ணல தான் இருக்குது. அவர் வெற்றி பெற்றா அதிமுக அரசியலுக்குள்ள பெரிய மாற்றங்கள் வரும். மற்ற பகுதியிலும் ஓபிஎஸ் லீடரா அதிமுகவுக்குள்ள ஒரு பகுதியை உடைப்பாரு. பலமற்ற அதிமுக மாத்துறது அல்லது அதிமுகவுக்குள்ள மீண்டும் பிரச்சனைகளை உருவாக்குறது, இந்த ரெண்டுமே அதிமுக ஓட்டெல்லாம் ஓபிஎஸ் கொண்டு வந்தாகணும். பிளஸ் இந்துத்துவா மூலமாட்டும் நவாஸ்கனி முஸ்லீம் லீக் எதிர்ப்புலையும் ஓட்டு கொண்டு வந்தாகணும். இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்கன்னா நேரடி போட்டி ஓபிஎஸ்க்கும் நவாஸ்கனிக்கும் தான் இருக்குது. அந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்கா ஓ பன்னீர்செல்வத்துக்கு? அபிமானம் இருக்கு, சிம்பதி இருக்கு மக்கள் மத்தியில். ஆனா அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? இந்த இடத்துல எப்படி நவாஸ்கனிக்கு எஜ்ஜு கொடுக்குறீங்களா, பன்னீர்செல்வத்துக்கு எஜ்ஜு கொடுக்குறீங்களா? எப்படி கோயம்புத்தூர் ஒட்டுமொத்த கவனத்தையும் பெற்றிருக்கோ, அதே போல் இன்னொரு தொகுதி எல்லாருடைய கவனத்தையும் பெற்றிருக்கு. ராமநாதபுரம். ஏற்கனவே 3 முறை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக போட்டிடுறாரு பாஜக கூட்டணியில். நீங்கள் அந்த தொகுதிக்கு வேற போயிட்டு வந்திருக்கீங்க நேற்று தான். அந்த கள நிலவரம் எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய பார்வையில் சார்? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்புள்ள தொகுதிகளில் முக்கியமான ஒரு தொகுதியாக இருக்குது. ஒரு சொன்னீங்க இல்லையா, 3 முறை சிஎம்மாக இருந்தவர், ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்தவர்னு ஒரு ஜெயலலிதா விசுவாசிய மையமாக வச்சு நடக்கிற, அதை ப்ரொஜெக்ட் பண்ணி நடக்கிற ஒரு தேர்தல். இதில் பாசிட்டிவ் சைடு ஓபிஎஸ்க்கு இழைக்கப்பட்டது அநீதி. இவருக்கு ஒரு அனுதாபம் அந்த தொகுதிக்குள்ளே இருக்குது. அங்கே ஒரு இந்து கன்சால்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இந்து கன்சால்டேஷனை காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை வச்சு முறியடிக்க நினைக்கிறாங்க. அமைச்சர் கண்ணப்பன் தான் அந்த காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை முன்னின்று நடத்தக்கூடிய இதை பண்ணுறாரு. ஸோ அவர் தனக்குள்ள செல்வாக்க ராமநாதபுரத்துக்குள்ள நிரூபிக்கிறதுக்கு அவர் தெளிவாக நிற்கிறாரு. அவங்க எடுத்திருக்க ஆயுதம் காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன், ஜாதிய முரண்பாடு. இவங்களுக்குள்ள ஆயுதம் இந்து கன்சால்டேஷன். இவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த தொகுதியில் மட்டும் எப்படி இந்து கன்சால்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு? அது ராமநாதபுரத்தில் இந்துஸ் கன்சால்டேட் ஆயிருக்காங்க. மணிகண்டன் ஒரு எம்எல்ஏ எல்லாம் ரொம்ப கடுமையான லீடிங்கில் ஜெயித்தார். அவர் மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். எல்லா ஜாதி இந்துக்களும் அவருக்கு முஸ்லீம் லீக்கு திமுக கூட்டணியில் 3 சீட்டு ஜெயித்தாங்க. 3 சீட்டு கண்டஸ்ட் பண்ணாங்க. 3லையும் தோற்று போனாங்கன்னா அடையாள அரசியல் எதிர்ப்பு தான். ஸோ அந்த அடையாள அரசியல் எதிர்ப்புங்கிறது ஹெவியாக பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நியூட்ரலைஸ் பண்ணால் தான் இவங்க காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை ஓபிஎஸ்க்கு எதிராக எடுக்கிறாங்க. அந்த இது தேவேந்திர குல வேளாளர்கள் சமுதாயத்தை அவங்க மையமாக வச்சு அதை அவங்கள உசுப்பி விடக்கூடிய வேலையை திமுக தரப்பு தெளிவாகவே செய்கிறாங்க. யுக்தியை கையாளுவாங்க. எஸ், தேர் யூ ஆர். சசிகலா, தினகரன், ஓபிஎஸ். இதில் என்னோட பார்வை, சசிகலா தினகரன் அந்த இஷ்யூக்குள்ளே நான் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணேன். அப்போ நம்ம இதை மறைச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஓபிஎஸ் இஷ்யூவில் நான் ஓபிஎஸ்ஸை தான் நியாயம், ஓபிஎஸ்கிட்ட தான் இருக்குன்னு இப்போ சொல்கிறேன். ஜாதி பார்த்து நான் பண்ணலை, நியாயம் பார்த்து தான் நான் அதுக்குள்ளே நிற்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்கா ஓ பன்னீர்செல்வத்துக்கு? அபிமானம் இருக்குது, சிம்பதி இருக்குது மக்கள் மத்தியில். ஆனால் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? அது ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுல தான் அவருக்கு வெற்றி இருக்குது. இப்போ தினகரனுக்கு உள்ள ஒரு ஆர்ப்பரிப்பு ஓபிஎஸ்க்கு இல்லை. பட் அமைதியாக மக்கள் அவர் மேலே ஒரு சிம்பதியை காட்டுறாங்க. அது ரைட்டு. ஆனால் அவருக்கே அது மேலே நம்பிக்கை இல்லாதால தான் ஒரு தொகுதியில் சுருங்கிட்டாரோ? ஒரு தொகுதியோட்ட சுருங்கினது காரணம் வெற்றி பெறணும், ஒரு தொகுதியாவது வாங்கினாங்கிற அந்த வெற்றி வாய்ப்பை நோக்கி தான் அது பண்ணுறாரு. இன்னும் அவருக்கு சில சிக்கல்கள் இருக்குது. அதை நம்ம இல்லைன்னு மறுத்து பேச முடியாது. எப்படி முக்குலத்தோர்கள் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்கங்கிறது ஒரு உண்மையோ, முக்குலத்தோர் லேடிஸ் ஒரு பிரிவினர் இங்கே ஒரு ஸ்பிரிட் நடந்ததே அவங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கிறவங்க சர்வே போகும்போது எம்ஜிஆர் தான், ஜெயலலிதா தான், ரெட்டலை தான்ங்கிறாப்புல. அப்போ இது இன்னும் 10 நாளைக்குள்ள எம்ஜிஆர் உயிரோடு இல்லை, ஜெயலலிதா உயிரோடு இல்லை, இப்போ ரெட்டலை போடக்கூடிய ஓட்டு முக்குலத்தோருக்கு அநீதி இழைச்ச எடப்பாடி எம்பவர் பண்ணுறதுங்கிறத
அந்த கம்யூனிட்டிக்காரங்களும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் எந்த பண்றதுல கேம்பெயின் பண்ணல தான் இருக்குது. ஸோ இதே உணர்வு முக்குலத்தோட்டம் இருக்கும்னா முத்திரையர்கள்ட்டையும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட. அந்த ஓட்டெல்லாம் அதிமுக ஓட்டெல்லாம் ஓபிஎஸ் கொண்டு வந்தாகணும். ப்ளஸ் இந்துத்துவா மூலமாட்டும் நவாஸ்கனி முஸ்லீம் லீக் எதிர்ப்புலையும் ஓட்டு கொண்டு வந்தாகணும். இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது. இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவை தவிர்த்து எம்ஜிஆரை கடந்து வந்து பெரிய சப்போர்ட் பார்க்குறீங்களா நீங்கள்? ஏன்னா அவருடைய அமைச்சர்கள்லாம் வந்து அங்கே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ராஜன் செல்லப்பா தொட்டு செல்லூர் ராஜு தொட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலையும் வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க அந்த இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட. அப்போ ஓபிஎஸும் கூட இருந்தார் இல்லையா? இருந்தார். அதை மறைச்சிக்கிட்டு பேசுறது நியாயம் மறைக்கல. ஓகே ஓகே. ஏன்னா பலரும் வந்து அதை முழுக்க இபிஎஸ்கே பேசுறது கரெக்ட் இல்லை. அதாவது தினகரன் சசிகலா அந்த ஆன்ஸ்லாட்ல முக்குலத்தூர் எதிராக இருக்கும்போது இவர் கேடயமா இருந்தார் ஓபிஎஸ். அப்போ அதையும் இன்னைக்கு விமர்சனம் வைக்கிறாங்க. அன்னைக்கு கேடயமா இருந்தவர் தானங்கிற விமர்சனமும் வைக்கிறாங்க. நான் மறுக்க வரல. ஆனால் அது ஹியூமிலேட்டிங் எஃபெக்ட் ஆட்டு சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இன்னி 3 பேருமே பெரிய ஆட்கள். ஒருத்தர் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர் ஆட்டு சிஎம்மா வர வேண்டியவர், இன்னொருத்தர் துணை பொதுச் செயலாளர் சிஎம்ஐ கமெண்ட் பண்ணவர், இன்னொருத்தர் சிஎம் ஆட்டே இருந்தவர். 2 ஏதோ ஒரு வகையில் 3 பேருமே வெளியேற்றப்பட்டதால அதிருப்தி இருக்காங்க. கண்டிப்பாக கடுமையாக அதிருப்தி இருக்கு. என்றாலும் அந்த சமுதாயத்தில் உள்ள பெண்கள் மத்தியில் வந்து இன்னும் ஒரு தரப்பில் ரீச் ஆகாததை வந்து இவங்க ரீச் ஆக செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இவங்களுக்கு இருக்குது. தனிப்பட்ட முறையில் எடப்பாடி மேல அந்த சமூகத்துக்கு அபிமானமே இல்லைன்னு ஒதுக்கிடலாமா? முழுமா என்னை பொறுத்தவரை எடப்பாடிக்கு மேலே அந்த சமுதாயத்தில் கடுமையான எதிர்ப்பு இருக்குங்கிறத நான் நேரிலே பார்க்குறேன். அந்த ராமநாதபுரம் தொகுதியில் மட்டும் இல்லை. அந்த அமைச்சர்கள் எதுவும் கொண்டு வர மாட்டாங்களா வாக்குகளை? அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்க பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, பொலிட்டிக்கலி வெரி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, கடுமையாக அரசியல் நடத்தக்கூடிய ஒரு கம்யூனிட்டி தான். அரசியல் அரங்கத்தில் அன்று முதல் இன்று வரை நிறைய அரசியல்வாதிகளை லோக்கலாக கொண்ட ஒரு சமுதாயம் தான். பட் இவங்க இப்போ எந்த அளவுக்கு கொண்டு வர போகிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நேரடி போட்டி ஓபிஎஸ்க்கும் நவாஸ்கனிக்கும் தான் இருக்குது. இப்போ ஜெயபெருமாள் ஏடிஎம்கே சார்பில் நிற்கிறார், அவருக்கு எந்த வாய்ப்புமே இல்லையா? அவருக்கு வந்து அடிப்படை அதிமுக வாக்கில் ஒரு பகுதி கிடைக்கும். சீரோவாவார் நான் சொல்ல வரல. முத்திரையர் கம்யூனிட்டியில் அதிமுக இருக்குது. ஆனால் முதல் 2 இடம்ங்கிறது நவாஸ்கனிக்கும் பன்னீர்செல்வம் அவங்கள தான் வெற்றிக்கான போட்டி. அவங்க 2 ஒருத்தர் தான் இருக்குது. இது ஒரு அதிமுக கேண்டிடேட்டு முக்குலத்தூர் கேண்டிடேட் நிற்கிறது தான் ஓபிஎஸ்க்கு வெற்றிக்கு வந்து ஒரு இடையூறாக இருக்குது. பட் இவருக்குன்னு ஒரு சிம்பதியையும் நவாஸ்கனிக்கு உள்ள எதிர்ப்பு இதுவும் மோடி பிரதமருக்கு உள்ள இதையும் வச்சு அவர் வெற்றி கோட்டை தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. கடும் போட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ இந்த இடத்துல எப்படி நவாஸ்கனிக்கு எச்சு கொடுக்குறீங்களா, பன்னீர்செல்வத்துக்கு எச்சு கொடுக்குறீங்களா? 50-50 ஆட்டே நான் கொடுக்குறேன். இல்லை எல்லாமே 40 ஸ்வீப் பண்ணாங்கன்னு எங்கிட்ட சொன்னீங்க நீங்கள். 40 வந்து திமுக அணி ஸ்வீப் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இடம் கொடுக்குறீங்க. இந்த இடம் ஒரு தர்மபுரி இந்த மாதிரிப்பட்ட இடங்கள் தான் வந்து ஒரு வாய்ப்புங்கிற லெவலில் கொடுக்குறேன். அப்போ நவாஸ்கனிக்கு இங்கே இன்னும் கொஞ்சம் கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆளுங்கட்சி அதிகார பலமும் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷனும் எல்லா தொகுதியிலுமே வந்து திமுக அணிக்கு அட்வான்டேஜ் தான். இந்த தொகுதியில் முஸ்லீம் கேண்டிடேட்டு 2வது வாராங்கிறதும் ஒரு இந்துத்துவா இருக்கிறதும் ஒரு இந்து கன்சால்டேஷன் உருவாச்சுன்னா ஓபிஎஸ்க்கு அது அட்வான்டேஜாக மாறணும். ஸோ இந்து கன்சால்டேஷன் மற்றபடி காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை டைல்யூட் பண்ணுறது, பெண்கள் ஓட்டு அவங்கள வந்து எடப்பாடி முக்குலத்தோருக்கு எதிரிங்கிறத எஜுகேட் பண்ணுறது, இப்படி பல இப்ஸ் அண்ட் பட்ஸை கடந்து போனாருன்னா 38 தோக்கும் போது 39வது தொகுதி தேனியில் ஜெயித்தார் இல்லையா? அதே மாதிரி 1-2 இது என்டிஏக்கு வரும்னா அதில் ராமநாதபுரம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு எதிரி தான். இப்போ 2 எதிரி இல்லையா ஓபிஎஸ் அவர்களுக்கு? டிஎம்கே ஒரு பக்கம், ஏடிஎம்கே சார்பில் ஜெயபெருமாள் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பிரிப்பாருன்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் 5 ஓபிஎஸ் களம் காண்றாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள், புதிய சின்னம், அது 5 நெஜ ஓபிஎஸ் சொல்ற அளவுக்கு பேட்டி கொடுக்குற அளவுக்கு போயிட்டாப்ல. அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அவர் வெற்றி பெற்றா அதிமுக அரசியலுக்குள்ள பெரிய மாற்றங்கள் வரும். அதிமுக அரசியலுக்குள்ள தென் மாவட்டத்தில் அதிமுக அண்ணா ஓபிஎஸ் தானே வரும். மற்ற பகுதியிலும் ஓபிஎஸ் வந்து லீடரா அதிமுகவுக்குள்ள ஒரு பகுதியை உடைப்பாரு. அப்போ அந்த அதிமுகவை முழுவதாக கைப்பற்ற நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய ஆதரவாளர்களும் அவர் தானே வச்சிருக்காரு இப்ப முழுமையா.
வாக்கு விகிதத்தை நிரூபிக்கல இல்லையா? இப்போதைக்கு கையில அவர் வச்சிருக்காரு, சந்தேகம் இல்லை. ஸ்ட்ரக்சர் தான் ஒரு கட்சின்னா இந்திரா காந்தி கையில இருந்த காங்கிரஸ் என்ன, சோனியா காந்தி கையில இருந்த சோனியா காந்தி கையில இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன? அப்போ பலமற்ற அதிமுக மாத்துறது அல்லது அதிமுகவுக்குள்ள மீண்டும் பிரச்சனைகளை உருவாக்குறது, இந்த ரெண்டுமே ஓபிஎஸ் வெற்றி பெற்றா நடக்கும். அதனால அட் எனி காஸ்ட் ஓபிஎஸ் வெற்றி பெறக்கூடாதுங்கிறதுல இபிஎஸும் இருப்பார். தன்னோட அதிகார பலம், அமைச்சர் பலம், அதிகாரம் கொஞ்சம் இடையில இழந்தாரு. ஒரு அதிகாரிய ஜாதியை சொல்லி திட்டாருன்னு ஒரு யாதவ் கம்யூனிட்டிங்கிறனால ஸ்டாலினால ட்ராப் பண்ணவும் முடியல. அதே வேளை இன்னொரு கம்யூனிட்டி அவங்களும் அஃபண்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக லாகாவை எடுத்தார். அதுக்கப்புறம் லாகாவை கொடுத்து சரி பண்ணியிருக்கிறார் ராஜகண்ணப்பன். பட் அவர் தன்னோட அதிகார பலம் நிற்கணும்னு ராஜகண்ணப்பன் நினைப்பாரு. அவர் ஒரு ஆர்கனைசர் தான். ரெண்டு பேரையும் சந்திச்சு கடுமையான ஒரு சவால் கடையில் தான் அவர் ஜெயிச்சாகணும். அப்படி ஜெயிச்சிட்டாருன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியா மேல ஏஞ்சி வந்துரும். ஹிந்து கன்சால்டேஷனா காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனா எது ஜெயிக்குதுன்னு பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல பிஜேபி பயங்கரமா ஹெல்ப் பண்ணுமா இவருக்கு? கடுமையா பிஜேபி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஜிபிஎஸ் நாகேந்திரன் யாதவ்னு பாஜகவில் டிக்கெட் கேட்டவர். கடுமையா நாகேந்திரன் யாதவ் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கை தயார் பண்ணி வச்சிருந்தார். அவருக்கு தான் டிக்கெட் இருந்தாங்க. அவருனா ஒரு இந்து கன்சல்டேஷன் ஈஸியா வருங்கிற எதிர்பார்ப்பும் இருந்தது. பாஜகவுக்குள்ள அவர் ராமநாதனா ஜெயிப்பாருங்க எதிர்பார்ப்பு இருந்து அவர் இப்போ ஃபுல்லா முழு மனசோட பாஜகவில் ஒரு நிர்வாகி ஓபிஎஸ் கூட வந்து கம்ப்ளீட்டா எல்லா யாதவ் கிராமங்களுக்கும் போயிட்டு இருக்கிறாப்புல. அப்கோர்ஸ் யாதவர் கம்யூனிட்டியில் கண்ணப்பன் ஒரு பெரிய ஹீரோ. ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதாமியார் வர்சஸ் ஆர்.எம். வீரப்பன் அந்த மாதிரி கண்ணப்பன் வந்து பெரிய லெவலில் இருந்தவர். தமிழ்நாடு யாதவர் ஃபுல்லாக கூட அவருக்கு நெட்வொர்க் உண்டுது. இப்போ அந்த அந்த தொகுதிக்குள்ளே யாதவர்கள் மத்தியில் ஒரு இந்து உணர்வு மேலோங்கி வருது. அது டாமினண்டாக போச்சுன்னா பன்னீர்செல்வத்துக்கு யாதவர் ஓட்டிலே மெஜாரிட்டி கிடைக்கும். அப்கோர்ஸ் அந்த காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை கண்ணப்பனுக்கு பவரை பயன்படுத்தி அவங்க ப்ளே பண்ணாங்கன்னா அது குறையதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதுதான் நான் சொல்கிறேன், இந்து கன்சால்டேஷனா காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனா. இப்போ தேனியை விட்டுட்டு இங்கே வந்ததுக்கு காரணமும் அதுவாக வச்சுக்கலாமா? தேனியை ஏன் அவர் விட்டுட்டு சொந்த ஊர் பலம் இருக்கும் அதெல்லாம் யோசிக்காமல் இங்கே வரணும்? தேனி அவரோட வெற்றி பெருசு தான். 40% வாக்குகளுக்கு மேலே எடுத்து வெற்றி பெற்றார். அதுவும் வந்து அன்னைக்கு உள்ள சூழ்நிலை தினகரன் தரப்பு அன்னைக்கு எதிராக இருந்தாங்க. அவங்க 12% வாக்கு பெற்றனால அந்த வெற்றி கிடச்சிது. இப்போ தினகரன் வந்து பெரிய குளமாக இருக்கும்போது அதில் ஒருக்கா எம்பியாக இருந்தவர், ஒருக்கா கொஞ்சம் ஓட்டில் தோத்தோர்னு சொல்லும்போது அந்த அணிக்குள்ளே அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாட்டு தேனிக்குள்ளே இருக்கும்போது அவருக்கும் அந்த மக்களுக்கும் உள்ள அந்த பரிச்சயம் 12% வாக்கு வேறு எடுத்திருந்தார் தனியாக. ஸோ அவர் மோடி பிரதமர் நின்னா பெட்டராக இருக்குங்கிற லெவல் கூட அவங்களுக்கு ஒரு முடிவாக இருந்திருக்கலாம். ஸோ ஒரு அணிக்குள்ளே வந்து தினகரனுக்கு அதுதான் பெற்ற தொகுதி. இவருக்கு தேனியும் பெற்ற தொகுதியாக இருக்க முடியும், ராமநாதபுரம் பெற்ற தொகுதியாக இருக்க முடியும். ஸோ அணிக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எடுத்திருக்காங்க. நிறைய தேர்தல்களை சந்திச்சிருக்காரு கடந்த காலங்களில். இதுதான் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கு. நிச்சயமாக ரொம்ப சிக்கலான ஒரு தேர்தலில் மற்ற எல்லா தேர்தலும் அந்த பலத்தில் அவங்க தலைவருடைய பலத்தில் நின்று 2019 தவிர 2019 அவரும் தலைவர் தான். அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜெயலலிதா அம்மையார் பலத்தில் நின்று ஜெயித்தவர் தான். இப்போ அவரு அந்த இதை அவர் தன் தோளில் சுமக்க வேண்டியது இருக்குது. மிகவும் குருசியலான ஒரு தேர்தல் தான். ஸோ அவர் இந்த சூழ்நிலை மோடி லீடர்ஷிப்பையும் ஒரு இந்து கன்சல்டேஷனை நம்பி தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதிமுகவில் ஓபிஎஸ் தான் பார்க்குறாங்களே தவிர அந்த சமூகத்தை பார்க்கல. ஏன்னா அவர்களோட பயணிக்கிறாங்களே, அந்த அமைச்சர்களே பயணிக்கிறாங்களே, ஓபிஎஸ் நம்பலையே, அதான கேள்வி. அதிமுக காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை ப்ளே பண்ணலை. அதிமுக நல்லா தான் இருக்கிறாங்க, ஓபிஎஸ் ஜெயித்திரக்கூடாதுன்னு இருக்காங்க. நம்ம தோத்துருவோமோ ஓபிஎஸ் ஜெயித்துருவாரோங்கிற அச்சம் வந்து திமுகவுக்கு தான் இருக்குது. ஸோ அதிமுக பொறுத்தவரை ஜெயிக்கிறதுக்கு நிற்கல, அவங்களுக்கு என்ன ஓட்டு நிரூபிக்க தான் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் ஜெயிக்கூடாதுனால தான் இந்த இதுவும் பண்றாங்க. பட் இந்த காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை ப்ளே பண்றது திமுக அணி தான். அதாவது ரிலீஜியஸ் போலரைசேஷனா காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனா இதுதாங்க வெற்றி தோல்வி அங்கே முடிவு பண்ணுது. இங்க என்டிகே சார்பில் ஒருத்தர் போட்டிடுறாரு, அங்க பெருசா இவங்களுக்கு ரோல் இல்லாமல் போகுமா? என்டிகே சார்பில் ஒரு கிறிஸ்தவ மரவர் நிற்கிறாப்புல ஜெயபால், சந்திரன் ஜெயபால்னு டி நகர் தொகுதியில் இருந்த ஒரு எம்எல்ஏ மகா. என்டிகேக்கு பொறுத்தளவில் பொதுவாக வாக்கு கிடைக்கிறதா அவங்களுக்கு மெயின். என்டிகேக்கு வந்து பரவலாக எல்லா பூத்துலேயுமே ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு இருக்கும். எல்லா இடத்துலையும் என்ன வாக்கு உயருதோ அந்த அளவு வாக்கு இங்கேயும் உயரும். ஓகே சார், முன்னாள் முதல்வர் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப குருஷியலானது. அவர் இதில் ஒரு தனித்தன்மையோடு அங்கே நிற்கணும். எந்த அளவுக்கு தனித்தன்மை நிரூபிக்கப் போகிறார் என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.
நம்ம தமிழ் சினிமா வழக்கப்படி ஹீரோ நம்ம லூஸ் ஹீரோயின் கூட பாட்டு பாட கிளம்பிட்டாரு.